இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வடிவம் பெறுதா இல்லையா? கூட்டணி மந்திரி சபை கொடுக்க முடியாது, ஒத்து வராதுன்னு சொல்றாரு. அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா? நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா? இப்போ மதுரையிலே எப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கு? வர இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் மற்றும் அகில இந்திய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நமது தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் அவருடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அன்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் அண்ணன் ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நீதி கட்சியின் தலைவர் அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்கள், ஐக்கிய ஜனநாயக கட்சியினுடைய சார்பாக மதிப்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் நமது கூட்டணியில் இணைந்திருக்கிற நமது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திருமாறன் அவருடைய தலைமையிலான ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மற்றும் அனைத்து ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் இன்னும் பல சமுதாய அமைப்புகளுடைய ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையவிருக்கிறது. அதற்கான அடிப்படையான முதல் பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். இதற்குரிய முதல் கூட்டம் சென்னை மதுராந்தகத்திலே மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. அதை பொதுக்கூட்டம் என்றே சொல்ல முடியாது. மிகப்பெரிய பொதுக்கூட்டம் என்று ஆரம்பித்து அது மாநாடாக முடிந்தது. அதிலும் மைல்கள் கணக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து போன பிறகு கூட வேன்களும் கார்களும் பொதுமக்களும் அந்த இடத்தில் குவிந்தது. இன்னைக்கு ஆளுங்கட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெரிய பேரிடியாக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தென்பாண்டி மண்டலத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய இந்த மதுரை மண்ணில் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமை என்று சொன்ன இந்த மதுரை மண்ணில் மீண்டும் நீதி கேட்டு பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வருகிற 1ஆம் தேதி இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து தலைவர்களும் கலந்து கொள்வார்கள். இந்த கூட்டம் அல்ல, இதுவும் ஒரு மாநாடு போலே அமையும். மதுரையில் எந்த நிகழ்ச்சி அமைத்தாலும் அது மீனாட்சி அம்மனுடைய அருளாலே அந்த ஆட்சி தானாக மாறி நல்லாட்சி மலரும். அந்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையில் அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே வர இருக்கிறது. மக்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அதாவது இது பொதுக்கூட்டமா மாநாடாங்கிறது மக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனால் ஒருவேளை ஒரு அரசு நிகழ்ச்சி கூட அதுல இருக்கலாம். நீங்க என்ன ஏம் பண்றீங்களோ அது. தேசிய ஜனநாயக கூட்டணியாகவே வடிவம் பெறல அப்படின்னு அதாவது இப்ப நாங்க உறுதியா இருக்கோம். எங்க அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சி, சரியா, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தம்பி திருமாறன், நீதி கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஐக்கிய முன்னணி கழகம், இந்திய ஜனநாயக பாரிவேந்தர் தலைமை இந்திய ஜனநாயக கட்சி, நம்ம மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்க? வடிவமா ஒரு கெமிஸ்ட்ரியா ஒரு இருக்காங்களா அப்படி ஃபார்ம் ஆகலன்ற ஒரு கமெண்ட் அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன ஒன்று நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வடிவம் பெறுதா இல்லையா? கூட்டணி மந்திரி சபை கொடுக்க முடியாது, ஒத்து வராதுன்னு சொல்றாரு.
அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா? நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா? இப்போ மதுரையிலே இப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கும்? ஆக முதலமைச்சருக்கு ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா ஒரு ஆட்சி முற்று பெறலை. 525 தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 தேர்தல் அறிக்கையை தவிர மீது ஒரு 90 தேர்தல் அறிக்கை பாட்டிலே நிறைவேற்றிருக்கார். மீதி எல்லாமே நிறைவேற்றப்படலை. இன்னைக்கு மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய பென்ஷனாக இருக்கட்டும், எதுவுமே முற்று பெறலை. ஒரு முற்று பெறாத ஒரு ஆட்சி, தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத ஒரு ஆட்சி. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியம். ஒரு டிஜிபியை கூட போட முடியல இந்த அரசாங்கத்திற்கு. ஒரு டிஜிபி கூட போட முடியல. எப்படின்னா சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும்? சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்தது. அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் குய்யோன்னு குதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பக்கத்துல சிவகங்கையில அஜித் மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? 33 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு. 33 லாக்அப் டெத் மரணங்கள். சரி, ஒரு போலீஸுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட அந்த பெண்களை ஜாதி ரீதியா திட்டுறாங்க. அவர் பாலியல் ரீதியா வர கொடுமை செய்யறாங்க. ஒரு போலீஸ்காரரே ஒரு காவல்துறை பெண் அதிகாரி டீஸ் பண்றது, பாலியல் உண்மை பண்றதும் யாருடைய ஆட்சி நடக்கு? இங்கே தான் நடக்கு. சரி, பள்ளிக்கூடத்துக்கு போறா, எல்லாரும் பசுவை தூக்கிட்டு போவாங்க. இங்க கஞ்சாவை தூக்கிட்டு போறாங்க, பீர் பாட்டில தூக்கிட்டு போறாங்க. டாஸ்மாக் கடையை குறைப்போம்னு சொன்னாங்க, படிப்படியா குறைப்போம்னு சொன்னாங்க. நம்ம அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க, எல்லாம் நம்ம குடிச்சிட்டு எல்லாம் வீணா போறாங்க, இறந்து போறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி என்ன சொல்றாங்கன்னே தெரியல. அவங்களும் இன்னைக்கு ராகுல் காந்தியை போய் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அப்ப எதுக்கு? எந்த கூட்டணி ஒத்து வரல? எது வடிவம் பெறல? காங்கிரஸ் கட்சி திமுகவில் இருக்குமா இருக்காதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இன்றைக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.